வீட்டில் பாட்டி மனோகர் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி வராங்க, முரளியை கூட்டிகிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. என்னம்மா செக்கப்லாம் நல்லா பார்த்தாங்களா, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. முரளி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அஞ்சலி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோசிக்கிறாரு, சீக்கிரமாக ராகவை போய் பார்க்கணும், அவனை ஏதாவது பண்ணணும், அவனை உயிரோடவே விடக்கூடாது, என்னோட அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி நல்லா தூங்குறாங்க. தூங்கி எழுந்து அப்படியே வெளியே வராங்க. வந்த உடனே பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எங்கே அபி 3 பேருமே சேர்ந்து அவங்க 3 பேருமே சேர்ந்து பாண்டிச்சேரி தான் போயிருக்காங்க. ராக வந்து ஒரு முக்கியமான ஃபைலை ஏதோ மறந்து விட்டுட்டானா, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்னது பாண்டிச்சேரி போயிருக்காங்களா, என்னோட வளகாப்புக்கு அவங்க இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இல்லை உன்னோட வளகாப்புக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி நானே அபிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி எடுத்து பேசுகிறாங்க. என்ன அபி, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாண்டிச்சேரி போயிட்ட, இப்போ என்னோடய வளகாப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அக்கா கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்துடுவோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி அபி சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சுந்தரி இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உள்ளே வராங்க. இந்தாம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எல்லாம் அஞ்சலிக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. யோசிக்கிறாங்க, என்னது 3 பேருமே சேர்ந்து பாண்டிச்சேரி போயிருக்காங்களா, அப்போ இதை உடனே நம்ம முரளிக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே வெளியே போகிறாங்க. கார்டனாண்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு முரளி, 3 பேருமே சேர்ந்து பாண்டிச்சேரி ராகவை தேடி வந்துட்டுருக்காங்க, அபி 3 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. ஓ, ராகவை தேடி அபியே வராங்களா, சரி 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 நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஃபோனை வைக்கிறாரு. அப்படியே போகிறாரு. போனோடனே ராகவ் அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியண்டா அப்படின்னு கேட்குறாரு. ராகவ் அப்படியே பேசுகிறாரு. நான் யார் தெரியுமா, விவேக்னு ஒருத்தரை நீ ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, அவங்க வச்ச ஆள் தான் நான். விவேக்கை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் நல்லா இருக்க முடியுமா, உன்னோட பிஸ்னஸை அழிக்கிறது தான் எங்களுக்கு முதல் வேலை அப்படின்னு முரளி அப்படியே குரலை மாற்றி பேசுகிறாரு. ஏய் பிஸ்னஸில் லாஸ் ஆனால் அதில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும், அதை விட்டுட்டு என்ன எதுக்குடா கடத்துறீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாம் உன்னை அழிக்கிறது தான் எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பயங்கர கோவமாக முரளி அப்படியே போட்டு குத்துன்னு குத்துறாரு. மூஞ்சில் அடின்னு அடிக்கிறாரு. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்கிறாரு, இவனுக்கு தண்ணி கிண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க, அப்படியே இவங்க இருக்கட்டும், ஆனால் இப்போ உடனே நம்ம இடத்த மாற்றி ஆகணும், இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து ராகவ் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. வேறு இடத்துக்கு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே டென்ஷனாக 3 பேருமே சேர்ந்து காரில் வராங்க. எங்கே போயிருப்பார் ராகவ், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அனு கேட்குறாங்க, இல்லை ராகவ் ஒரு வேளை அபிக்கிட்ட விளையாடுறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக விளையாட சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. எங்கே போயிருப்பார் தெரியலையே, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி அனு ஆகாஷ் 3 பேருமே சேர்ந்து அப்படியே தேடிக்கிட்டே வராங்க. வந்த உடனே கண்டிப்பாக எதுவுமே ஆயிருக்காது, நீங்கள் நம்புங்க, நல்லதே நினைங்க அப்படின்னு ஆகாஷ் வந்து அபிக்கிட்ட சொல்லிகிட்டே வராரு. அபி அப்படி டென்ஷன் ஆகிட்டே வராங்க. வந்த உடனே அந்த இடத்துல காரை நிறுத்துறாங்க. இல்லை இந்த இடத்துல தான் டவர் காட்டுது, இங்கே தான் ராகவோட ஃபோன் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இறங்கி ராகவ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுற்றி தேடுறாங்க. பார்த்தா அங்கே ராகவோட கார் இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, ராகவோட கார் இங்கே இருக்குது அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. எல்லாரும் வராங்க. ராகவ் சொல்லிட்டு சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. எங்கேயுமே அவரை காணுமே, எங்கே போயிருப்பார் ஒன்றுமே புரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இல்லை ராகவை யாரோ பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ். எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் அவனோட டவர் இங்கே தான் கட் ஆகிருக்கு, காரம் இங்கே தான் இருக்குது, அவன் எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அது கேட்டோன்னே அபி அனு எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. சுற்றி தேடுறாங்க. நம்ம தேடலாம், கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிடலாம், அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அபி 3 பேருமே சேர்ந்து தேடுறாங்க. தேடிக்கிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் போகிறாங்க. ஒரு பக்கம் போனோடனே அபி ஒரு பக்கம் போகிறாங்க. போனோடனே அப்படியே பார்க்குறாங்க, ராகவ் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ராகவ் எங்கே இருக்காரோ அந்த குடோனுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே ராகவை பார்க்குறாங்க. அப்படியே 2 கையை கட்டி போட்டு அப்படியே கவரெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காரு மூஞ்சை. ஐயோ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க. வந்து அந்த ஃபேஸில் இருக்க அந்த கவர் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கையெல்லாம் கழட்டுறாங்க. கழட்டி அப்படியே கீழே படுக்க வச்சு மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. ராகவ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எழுந்துருங்க ராகவ், நான் இருக்கேன், எழுந்துருங்க, உங்கள் அபி வந்திருக்கேன், எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாங்க. ஆனால் ராகவ் எழுந்துக்கவே இல்லை. அப்படியே பார்க்குறாரு முரளி. என்ன அபி, உன் ராகவை தேடி இங்கே வந்துட்டியா, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த துணி அப்படியே மயக்க மறந்துருக்கு, அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து அபியோட ஃபேஸில் அப்படியே வைக்கிறாரு. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ஓரமாக போட்டுட்டு ராகவ மட்டும் அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க.
டேய் எவ்வளோ தைரியம் தான் என்னோட அபி வந்து உன்னை தேடி வந்திருக்காடா, இனிமேல் நீ உயிரோட இருக்கவே கூடாது, உன்னை உயிரோட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குங்கடா, ராகவ தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனை தூக்குறாங்க. ராகவ தூக்கி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல அவனுக்கு பள்ளம் நோண்டுங்க, ஒரு ஒரு பாக்ஸ் வச்சு அதில் அவனை மூடி அப்படியே குழிக்குள்ளே உயிரோட இறக்கணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த அடியாளுங்க எல்லாருமே செய்கிறாங்க. ராகவ் அப்படியே மயக்கத்தோடையே அந்த கட்டை பாக்ஸ்குள்ளே வச்சு ஆணியெல்லாம் அடிக்கிறாங்க. பள்ளம் ஃபுல்லாக நோண்டுறாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த இந்த இவரை தூக்கி அப்படியே வைக்கிறாங்க. நல்லா மண்ணெல்லாம் போட்டு அப்படியே மூடிடுறாங்க. டேய் உனக்கு உயிரோட சமாதி கட்டிட்டேன்டா, நீ இனிமேல் உயிரோட இருக்கவே முடியாது, என்னோட அபி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துறியா, ஏய் என் அபி இனிமேல் எனக்கு தான்டா, எனக்கு தான், நீ அப்படியே செத்துரு, நீ தேவையே இல்லைடா, இந்த உலகத்துக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு அந்த சமாதியில் அப்படியே ஒரு காலை எட்டு உதச்சிட்டாங்க. வந்து அப்படியே போகிறாரு. அபி எல்லாருமே அப்படியே மயக்கமாக இருக்காங்க. அங்கே வந்து ஆகாஷ் அனு 2 பேருமே வந்து அபியை பார்க்குறாங்க. அபி மயக்கமாக இருக்கிறது அபி அப்படி தண்ணி தெளிச்சு எடுப்புறாங்க. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக வாங்கிட்டீங்க? இல்லை என்னன்னு தெரியல, இங்கே தான் ராகவ் இருந்தார், அதுக்குள்ளே காணும், எங்கே போனார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போ மயக்கமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. சரி வாங்க எழுந்து வாங்க. இல்லை ராகவ் இங்கே தான் எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்காங்க, வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் சுற்றி சுற்றி எல்லா இடத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே சமாதி மாதிரி கட்டி இருக்கு. கீழே வந்து ஒரு கயிறு கிடக்கு. அந்த கயிறு ஆகாஷ் எடுத்து காட்டுறாரு. பார்த்தோன்னே இது நான் ராகவுக்கு கட்டின கயிறு, அப்போது இது ஏதோ புதைச்ச மாதிரி இருக்குது, அதுவும் புதுசாக இருக்குது, நம்ம அந்த நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அனு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே நோண்டுறாங்க. பயங்கரமாக நோண்டுறாங்க. சீக்கிரம் நோண்டுங்க சீக்கிரம் நோண்டுங்க சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. மாற்றி மாற்றி அப்படியே நோண்டிகிட்டே இருக்காங்க. நோண்டி அந்த பள்ளத்தை எடுக்கிறாங்க. எல்லா மண்ணும் அப்படியே டென்ஷனாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து ஆகாஷ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குற. பார்த்தா உள்ள ராகவ். பார்த்தோன்னே அப்படியே அழறாங்க. பயங்கரமாக அழகுறாங்க. தூக்கிட்டு வெளியே வச்சு ராகவ் எழுந்துருங்க எழுந்துருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் அபி வந்துட்டேன், எழுந்துருங்க எழுந்துருங்க சொல்கிறாங்க. ஆகாஷ் அனு எல்லாருமே சேர்ந்து தண்ணி எல்லாமே தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் ராகவ் எழுந்துக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எழுந்துருங்க சொல்லிட்டு அபி வந்து மூச்சு காத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறாங்க. அப்போ கூட ராகவ் எழுந்துக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம். அந்த கையை பிடிச்சி பார்க்குறாரு ஆகாஷ். நாரி துடிப்பெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, இப்போ கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ராகவ் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அப்படியே டாக்டர்னு கத்துறாங்க. அபி என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு மூச்சு பேச்சே இல்லை, தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இருங்க நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது வெளியே எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ராகவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, முருகா நீ தான் பார்த்துக்கணும், அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி அனு ஆகாஷ் 3 பேருமே சேர்ந்து பயங்கரமாக அழறாங்க. முருகா எப்படியாவது ராகவை காப்பாற்று, தயவு செய்து காப்பாற்று, அவருக்கு எதுவுமே ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே, எப்படியாவது ராகவ் வந்து உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க.